பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி சிதம்பரத்தில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரங்கள் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பல்வேறு அரசு நிகழ்வுகளில் பங்கேற்கிறதுக்காக வந்திருக்கிறார். முதலாவதாக நடைபெறக்கூடிய நிகழ்வத்தை நாம் பார்த்திருந்தோம். காலை கல்வி வளர்ச்சி நாளான பெருந்தலைவர் காமராஜருடைய 123வது பிறந்தநாளை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜனுடைய திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதோடு மாணவர்களுடன் கலந்துரையாடியதற்கு பின்பாக தற்போது வாண்டையார் திருமண மண்டபத்தில் நடைபெறக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். தொடங்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் மனுதாரர்களிடம் மனு பதிவு செய்யக்கூடுவதை பார்வையிட்டு மனுதாரர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அம்பேத்கருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைக்கிறார். மேலும் இளைய பெருமாளுடைய திருவுருவச் சிலையை திறந்து வைத்து நூற்றாண்டு அரங்கையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் அரசு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் உரை நிகழ்த்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தான் ஒன்னொன்றாக கலந்து கொண்டிருக்கிறார். அதில் முதலாவதாக காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதற்கு பின்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் 45 நாட்களுக்குள்ளாக இந்த முகாமில் வரக்கூடிய மனுக்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். குறிப்பாக 10,000 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. நகர்ப்புறங்களில் நடக்கக்கூடிய முகாம்களில் 13 துறைகள் சார்ந்த 43 சேவைகளுக்கு இதன் மூலமாக பயனடைய முடியும். ஊரக பகுதிகளை பொறுத்தவரை 15 துறைகளும் 46 சேவைகளும் மக்களால் எளிதாக பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜூலை 15ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது செயல்படுத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அரசனுடைய சேவைகளை எளிதாகவும் வெளிப்படை கொண்டு சேர்ப்பதற்காகவே உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் சாதி சான்றிதழ், பட்டா, பென்ஷன் வாங்குவது, மகளிர் உரிமை தொகை உரிய தகுதி வாய்ந்தவர்கள் விடுபட்டிருந்தார்கள், அவர்களும் பயன்பெறக்கூடிய வகையிலான விண்ணப்பங்கள் பெறுவது, மருத்துவ காப்பீடு அட்டை, ஆதார் உள்ளிட்ட திருத்தங்கள் செய்வது, ரேஷன் அட்டை போன்றவற்றிற்கு நேரடியாக அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்த நிலையில் இந்த முகாம்களிலே இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நேரடியாக தீர்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலான ஏற்பாடாகத்தான் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.